டேய் நீ சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன்டா. சரிடா, நாளைக்கு காலையில் சீக்கிரம் வந்துரு. கோயிலில் போயிட்டு கல்யாணத்து வேண்டிய ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் வந்து நம்ம ரோகிணி கூட்டு போகலாம். ம், ஓகேடா. பாய்டா. பாய்டா. யோசிச்சியா? உங்களை நம்பிதான் நான் உங்க கூட வந்திருக்கேன். என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு. என்னால எப்படி இதுக்கெல்லாம் டக்குன்னு ஓகே சொல்ல முடியும்? முதல்ல நாளைக்கு நம்ம கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கப்புறமும் எனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும். நான் உங்ககிட்ட என்ன பேசினேன்? நீ என்ன பேசிட்டு இருக்க ரோகிணி? இங்க பார், நான் உன்னை அடையணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கும் அடைஞ்சிருப்பேன். அது என் ஆசையும் இல்லை, அது என் நோக்கமும் கிடையாது. இப்போ கூட எதுக்கு உங்ககிட்ட இவ்வளோ வெக்கத்துட்டு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்? நாம 2 பேரும் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கணும். நம்மள யாரும் பிரிக்க கூடாது. அதுக்காகத்தான். அதான் நாளைக்கு என் கழுத்துல தாலி கட்ட போறீங்களே, அப்புறம் எதுக்கு இந்த அவசரம்? நாளைக்கு காலையில உங்க கழுத்துல நான் தாலி கட்டுவேன். அப்புறம் நான் கட்ட தலையை தூக்கி போட்டு வாடினு ஒன்று கூட்டு போயிட்டா நான் என்ன பண்றது? எனக்கு நீ வேணும் ரோகிணி. உண்மையில அவ்வளவு பிரியமா இருக்கிற. நீ தானே சொன்ன இது எவ்வளவு பெரிய விஷயம்னு. நாம 2 பேரும் இன்னைக்கு புருஷ முன்னாடியே ஒன்னா இருந்துட்டா அப்புறம் நம்மள யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது. டக்குன்னு நம்மளை பிரிக்க முடியாது. நீ தான் சொல்லணும். நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும். புரியுதுடி, எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ என்ன நம்பல. நீ என்ன நம்பல. உனக்காக எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டு சண்டை போட்டு வந்த பாத்தியா? என்ன சொல்லண்டி? என் புத்தியே செருப்பால அடிச்சுக்கணும். எனக்கு வேணும்டி இதெல்லாம். எனக்கு அதெல்லாம் கூட வலிக்கலடி. ஆனா என் மேல நம்பிக்கை இருக்கிற பாத்தியா? அதை நினைக்கும் போதாண்டி என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு யாருமே இல்ல, நான் ஒரு அனாதை. எனக்கு நீ மட்டும் தான் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ கூட என் மேல நம்பிக்கை இருக்கிற பாத்தியா? நீ ஏமா நிக்கிற? நீ போய் தூங்கு போ. நீ போய் சந்தோஷமா தூங்கு போடி. எல்லாம் என் தலையெழுத்து. என்னோட முதல் கல்யாணம் நான் வேற மாதிரி ஏமாந்த. இப்போ என் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு பொண்ணுக்கு நான் தாலி கட்ட போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நீ போமா, போய் தூங்கு போ. ஏன் நிக்கிற? ஆனா ஒண்ணு ரோகிணி, நீ இல்லனா சத்தியமா செத்துருவண்டி. என்னால எல்லாத்தையும் தாங்கிக்க முடியுது. ஆனா என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன பத்தியா? அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. மழை பெய்யுதுல, உள்ள வந்து பேசுங்க. இந்த மழையில நானும் கரைஞ்சிட மாட்டேன். நீ ஃபீல் பண்ணாத போ. ஏன் சங்கர் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? கொஞ்சம் ஏன் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. அம்மா அப்பாவை கூட வேண்டான்னு சொல்லிட்டு உங்க கூட வந்திருக்கேன். சும்மாவா வந்து என் அக்கா கல்யாணத்துக்காக வச்சிருந்த எல்லா நகையும் எடுத்துட்டு வந்துட்டேன். உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா இதெல்லாம் நான் கொண்டு வருவேனா? இதுலலாம் இருந்த தைரியம் எனக்கு இந்த விஷயத்துல இல்ல சங்கர். உங்க மேல நான் எவ்வளவு லவ் வச்சிருந்தா இதெல்லாம் நான் செஞ்சிருப்பேன். நான் உன் மேல உயிரை வச்சிருக்க ரோகிணி. அதனாலதான் என் உயிரை மதிக்காம நான் உன்னை கூட்டு வந்தேன். ரோகிணி, நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன்டி. நீ என் உயிர்டி. உன்னை நான் வெறித்தனமா காதலிக்கிறேன்டி. இங்கப்பா, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? என்னைக்கும் நடக்க போறது இன்னைக்கு நடந்தா என்ன தானே கேட்டேன். நான் என்ன ஆசைக்க கேட்டேன்? சீ, தூ. அந்த சுகலம் குப்படி தூக்கி குப்பையில போடு. சீ. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழணும்டி. நம்மள யாரும் பிரிச்சிடக்கூடாது. அந்த ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் கேட்டேன். ஆனா அதை நீ புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டியே. போடி, போ, போய் தூங்கு. ரோகிணி, இப்ப கூட நீ என்ன நம்பல. மறுபடியும் நம்பலன்னு சொன்னா ஓங்கி அரைஞ்சிருவேன். ஐயோ, நான் உங்களையே நம்பி வந்துட்டேன். இனி நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்டுதான் ஆகணும். இனி ஒரு நிமிஷம் கூட நீ வருத்தப்படக்கூடாது. அதுதான் என்னோட ஆசையும். வா. வானா? உன் பேச்சு நான் கேட்கறேன்னு அர்த்தம்.
பொண்ணு வர சொல்லுங்க. மாப்பிள்ளை மூணு பேர் சொல்லுங்க. பி சம்பந்தம், கன்னிராசி, உத்திராட நட்சத்திரம். எஸ் மயிலம்மா, துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். மயிலம்மா, எஸ்ங்கிறது உங்க டாடி பேரா? சம்பந்தங்கிற உங்க பேரு தான் எஸ்ல இன்ஸ்ல வச்சிருக்கேன். இப்பவே என் பேரை வச்சிட்டியா? ஆமா, இன்ஸ்ங்கிறது எவ்வளவு முக்கியம். எஸ் கரெக்ட். பை தி பை, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற விஷயம் மை டாடிக்கு தெரியாது. ஆனா இந்த நேரத்துல அவரை பத்தி பேசுறது ரொம்ப தப்பு தான். இருந்தாலும் அவர் என்னை பெற்றவர் இல்லையா, அவர்கிட்ட போய் பிளஸிங் வாங்கிட்டு வந்துடுறேன். காஃபி குடிங்கண்ணே. இந்தாங்க. நீங்க இப்படி திருத்து பண்ண வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குண்ணே. வரணும்னு தோணுச்சு, அதான் உடனே புரட்டு வந்துட்டோம். ஒரு நல்ல விஷயம் பேசணுமா, மச்சான வர சொல்லு, அவரை வச்சுதான் பேசணும். அவர் ஒரு வேலை விஷயமா புதுக்கோட்டை வரைக்கும் போயிருக்காருண்ணே. என்ன விஷயம்? மீனாட்சி, நானும் பல தடவை யோசனை பண்ணி பார்த்துட்டேன். மகா கோபியை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா சொல்லிட்டா. வேற யாரை கல்யாணம் பண்ணி வச்சாலும் பல பிரச்சனைகள் வரும்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் என் முடிவை நான் மாத்திக்கிட்டேன். மகாவுக்கும் கோபிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த நல்ல விஷயத்த சொல்லிட்டு போறதுக்கு தான் நானே வந்தேன். ரொம்ப சந்தோஷம்ண்ணே. ஆனா ஒரு கண்டிஷன். மகா செல்லமா வளர்ந்த பொண்ணு, அவ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆரம்பத்தில் இந்த கல்யாணத்துக்கு நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். எனக்கும் பிரிஸ்டேஜ் இருக்குல்ல, அதனால தான் யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவுண்ணே? மீனாட்சி, கோபிக்கு புதுசா ஒரு தொழில் வச்சு தரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது அவனுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ, அவன் இருக்கிற கடையை பெருசாக்கலாமா? நான் பண உதவி செய்யறேன். ஒரு மிஷினை வச்சு தானே தச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு 20 மிஷினை போட்டு வேலையால வச்சுக்கிட்டானாக்கா கடை கார்மெண்ட்ஸ் மாதிரி டெவலப் ஆகிட போகுது. நல்ல வருமானம் வந்துச்சுன்னா அவனோட ஸ்டேட்டஸ் உயர போகுது. உனக்கு சந்தோஷம் தானம்மா? ரொம்ப சந்தோஷம். இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்க மருமகனுக்கு நீங்க செய்யறீங்க, எங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே. அப்புறம் என் மருமகன் டெவலப் ஆனா எனக்கும் பெருமை தானே. என்ன மகா, நீ ஒன்னும் சொல்லாம இருக்க? இது உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அம்மா போன் பண்ணி விஷயத்த சொன்னப்பயே உங்க மேல இருந்த கோபம் எல்லாமே போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீ கவலையே படாத, கோபிக்கும் உனக்கும் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம். ஹலோ. ஹாய் டாடி, ஐ சன் யூ ஆர் டாக்கிங். டேய், நீ அரைக்குறை இங்கிலீஷ்ல பேசும்போது தெரியுது. சரி சொல்லு, எங்க இருக்க? ஏண்டா ஊருக்கு போகணும் சொல்லிட்டு இருந்தனா இல்லையா? எங்க திடீர்னு காணாம போன? டாடி, வேர் ஆர் யூ நவ? நீங்க பேசிட்டு இருங்க, நான் சமையலுக்கு வேண்டியதை பாக்குறேன். ஒரு நிமிஷம் மீனாட்சி, அண்ணே. மச்சான் வந்த ஒரு படம் இந்த விஷயத்த சொல்லி சம்மதம் வாங்கிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். அதனால மெதுவாவே செய். வாமா. ஹலோ, நாங்க இப்ப காரைக்குடியில தான் இருக்கோம். நீ எங்கடா இருக்க? காரைக்குடியா? ஐ மிஸ் யூ ஆல். நவ ஐ அம் இன் ஹில் ஸ்டேஷன். என்னது ஹில் ஸ்டேஷன்லயா? அங்க எதுக்குடா போன? உடனே கிளம்பி வா. நோ டாடி, நோ, ஐ அம் இன் இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷன். நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ சாக்காகி ஹார்ட் புடிச்சு கீழே விழுந்து சீன போடக்கூடாது. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் உளறற? எனக்கு நான் few minutesல மேரேஜ் ஆக போகுது. என்னது மேரேஜா? ஆமா டாடி, ஐ நீட் ஆல் யுவர் பீப்புள்ஸ் ஆசீர்வாதம். தட்ஸ் வை ஐ கால்ட். நாசமா பண்ணவன என்னடா உளறிட்டு இருக்க? நோ டாடி, நோ, ஐ ஆம் சீரியஸ்லி ஸ்பீக்கிங். நிறைய தடவை உன்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். மெனி டைம்ஸ் என் சையை விட்டு உன்கிட்ட கெஞ்சி பார்த்துட்டேன். பட் யூ டோன்ட் கேர். நீ எப்பவுமே உன் யூஸ்ஃபுல் டாக்டரை பற்றி தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்க. இப்போ உன் மைண்டை மாற்றி அவன் மேரேஜுக்கும் ஒத்துக்கிட்ட. ஆனால் ஒரு ஒண்டர்ஃபுல் யூத் என்னை பற்றி நீ என்னைக்காச்சும் கவலைப்பட்டிருக்கியா? இனிமே உன்னை நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஐ ஃபிக்ஸ் மை மேரேஜ். யூ நோ கம். அட பாவி மூதேவி, உருப்படவே மாட்டேன், நாசமா போயிடுவடா. யூசுவல் டைலாக் டாடி. முகூர்த்தத்துக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. டேய் படுபாவி பயல, எந்த சனினடா எடுத்துட்டு போயிருக்க? டாடி, வெரி பேட் மேனஸ் டாடி. உன் உயிரை காப்பாத்தின பீகாக்கு சி மை ஹார்ட். அத சனியெல்லாம் திட்டக்கூடாது. சி பிகம் மை ஒய்ஃப், யுவர் மருமகள். அண்டர்ஸ்டாண்ட்? என்னது? அந்த நர்ஸ் ஏன் மருமகளா? நடக்காதடா, நடக்க விட மாட்டேன்.
நீ தத்தி தத்தி இங்க வரதுக்குள்ள ஆல் ஃபினிஷ்ட். அதோட ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு 5 மாமன் பொண்ணுங்க இருந்தோம், யாராச்சும் ஒருத்தையாவது எனக்கு கல்யாணம் பண்ண விட்டியா? எனக்கு எவ்வளவு ஆங்கரா இருந்துச்சு தெரியுமா? நல்ல வேலை. பீகாக் மதர் சேவ் மீ. ஐ மேரி யூ கேரி யுவர் ஜாப். டேய் கொஞ்சமாவது யோசிச்சியாடா? ஏண்டா அந்த ஒட்டடை குச்சிவா கட்டிக்க போற? அறிவு இருக்கடா உனக்கு? ஆமா டாட். இப்ப அவ குச்சியா இருந்தாலும் அவன் நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே தேங்காய் இளநீ பொறிக்கடலாம் கொடுத்து அவளை குஸ்தி ஆக்கிடுவேன். நாங்க ஆக்கிடுவோம்ல, யூ நோ ஒரி. கரும் பிடிச்சவன. டேய் ஏன்டா மானத்தை வாங்குற? நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டான பிரசேஜ் என்னடா? அந்த குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு உன் மரமண்டைக்கு தெரியாது? லூசு பண்ணாக்கு. டாடி யூ ஆர் கரெக்ட். எனக்கும் மயிலம்மாக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஏன்னா அவ என்னோட கொஞ்சம் ஹைட்டு. உனக்கு ஒன்று தெரியுமா, காதலர்கள் ஹைட்டையும் வெயிட்டையும் பார்க்க மாட்டாங்க. உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். மூடு பனி வந்தா மழையை மறைக்கும், காதல் வந்தா குறைய மறைக்கும். டேய் இந்த திருட்டு கல்யாணத்தை உடனே நிப்பாட்டுறா. அவளை அவங்க வீட்டில் கொண்டு விடு, உடனே கிளம்பி வா. நோ நோ நோ, ஐ ஜஸ்ட் இன்ஃபார்ம் யூ. உன் அட்வைஸ் கார்டினா நான் ஃபோன் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஐ ஃபினிஷ் மை மேரேஜ், தென் வி போத் கம் தேர். ஓகே பாய். டேய் 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 லூசு. டேய் சொன்னா கேளு. போனை வச்சுட்டானே, பழி வாங்கிட்டானே இந்த பையன். என்னாச்சுங்க? ஏன் சம்பந்தத்திட்ட கத்தி பேசிட்டு இருக்கீங்க? உன் மகர கண்ண தடிமாடு அந்த லூசு நர்ஸா இழுத்துட்டு போயிட்டானா. 2 பேரும் கல்யாணமா? என்னது கல்யாணமா? ஐயோ அண்ணன், உங்களை ஏமாத்துறதுக்கு ஏதாவது பொய் சொல்லிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம பிள்ளைய பத்தி நமக்கு தெரியாதா? அவன் ஏதாவது விளையாட்டுக்கு பேசியிருப்பான். அதுவும் இல்லாம நீங்க 2 பேரும் அப்பாப்ல மாதிரியா பேசிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு கிண்டல் பண்ணிருப்பான். ஐயோ அப்படி இல்லடி, ஏதோ ஹில்ஸ் ஏரியாவில் இருக்காங்களாம், இப்ப அவங்களுக்கு கல்யாணமா. லூசு பைய, அவனுக்கு எப்படிலாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், என்ன பழி வாங்கிட்டானே. சாதி சனத்துக்கு முன்னாடி என்ன தலைக்குனிய வச்சுட்டாண்டி. என்ன உங்க அப்பாட்ட பேசிட்டீங்களா? அதெல்லாம் பேசிட்டேன். அப்புறம் ஒரு ரிலேட்டிவ்ஸ் என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா? எல்லாம் வாங்க. இவங்க டாடி மம்மி. வணக்கம் மாமா. நல்லா இருக்கு மாப்பிள்ள. வணக்கம் அத்தை. நல்லா இருப்பா. இவங்களே நான் ரிலேஷன். வெல்கம். வணக்கங்க. வெல்கம். வணக்கம். அப்புறம் மாமா மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஐபி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். யார் அந்த விஐபி? நம்மளுக்கு நெருங்கிய சொந்தம் தான். இருங்க வரேன். ஆமா மயிலம்மா, ஹூ இஸ் திஸ்? உனக்கு இப்படி ஒரு சிஸ்டர் இருக்கிறது என்கிட்ட சொல்லவே இல்லையே. இது நான் 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த என் குழந்தை. என்னது, உன் குழந்தையா? ஆமா, இவ பேரு ஒயிலம்மா. ஒரு பொறுக்கி ராஸ்கல் என்னை காதலிச்சு கையில குழந்தை கொடுத்துட்டு போயிட்டான். அதனாலதான் உங்ககிட்ட முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காதலிக்கலான்னு சொன்னேன். மாப்பிள்ள, மாலையை மாத்திட்டு என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. அங்கிள், எனக்கு மூத்திரம் நெருங்கிட்டு இருக்கு. நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஆமா, போன மாப்பிள்ள என்ன இன்னும் காணோம்? ஐயோ, மாப்பிள்ள ஓடிட்டு இருக்காருங்க. ஏய், அவனை போய் பிடிங்கடா. இந்த ஹோட்டல்ல தான் நமக்கு ரூம் போட்டிருக்காங்க. வாங்க. மச்சான், மலரு இங்க எதுக்கு வந்திருக்காங்க? வணக்கம் மேடம். வணக்கம். இவர் மிஸ்டர் பாலு, இங்க ஈபில ஒர்க் பண்றாரு. மேடம் ரூம் புக் பண்ணியாச்சு மேடம். நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு ரெடியா இருங்க. வாங்க.
டாடி நான் தான். படுபாவி ஏன்டா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ற? கல்யாணம் பண்ணிட்டு வெறுப்பேத்துறியா? நாசமா போறவன. வெயிட் என்னை திட்டு உன் எனர்ஜி வேஸ்ட் பண்ண டாடி. டேய் நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கொல்லணும்டா. டாடி என்ன திட்டாத. உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் நான் சொல்லணும். என்ன உளர்ற? என்னோட மேரேஜ் கேன்சல் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? ஆமா டாடி, அந்த நர்ஸ் பயங்கரமான வில்லங்க முடிச்சவ. அவளுக்கு ஏற்கனவே ஒரு பேபி இருக்கு டாடி. என்னது பேபியா? எஸ் டாடி, அந்த மயிலு ஏற்கனவே ஒரு குட்டி போட்டிருக்கா. அது தெரிஞ்சுதான் அவன் வேணாம் சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆயிட்டேன். இந்த ஹாப்பி நியூஸ் சொல்றதுக்கு தான் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன். நிஜமாவாடா சொல்ற? வெரி குட். இப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. என் வயித்துல பாலை வாத்தடா. ரொம்ப ஹாப்பியா இருந்த. ஒரு ஷாக் நியூஸ் இருக்கு, மனசு திடப்படுத்திக்க. ஷாக் நியூஸா? இப்ப என்னடா சொல்ல போற? எஸ் டாடி, கோய் மச்சான் அந்த ஈவி மலர கூட்டிக்கிட்டு தேனிக்கு ஜாலியா ட்ரிப் வந்திருக்கா டாடி. என்னது கோபியா? டேய் நீ உளரலையே, சரியா பாத்தியா? நோ டவுட் டாடி, அதே கண்ணு, அதே மூக்கு, அதே மச்சான், அதே மலரு. அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா வந்து இங்க ரூம் போட்டுருக்காங்க. வெரி டேஞ்சரஸ் உமன் டாடி. திஸ் மேட்டர் வெரி சீரியஸ். என்னது சீரியஸா? டேய் என் கோபியா தனக்கு என்னடா ஆச்சு? உன் அத்தானுக்கு ஒரு கேடும் இல்ல. மலர் மேடம் சொல்லுவார்ல, அந்த மேடத்து கூட தேனிக்கு ஜாலியா ட்ரிப் வந்திருக்காரு மகா. ஹனிமூன் கப்புள் மாதிரி ஜோடியா வந்து இங்க ரூம் போட்டிருக்காங்க.